வசுதேவசுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வேதநெறி தழைத்தொங்கமிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை ஒழிய புனிதவாய் மலர்ந்துள்ள சீதவளவயற் புகழின் திருஞான சம்பந்தன் பாதம் நலத்தொண்டு திருத்தொழில் வாழ்வார். எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி உடனான சிந்தமூச்சொக்கன் திருவருட் கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகள், தான தர்ம முறைகள் அள்ளி செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் மிக முக்கியமான மத்தியாஷ்டமி. இன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களுக்காக நாம் திதி செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான நாள். இன்றைய தினம் யார் யாரால் முடியுமோ அவர்கள் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு ஒரு தயிர் சாதம் வாங்கி விநியோகம் பண்ணுவதன் மூலமாக அவர்களுடைய பித்ரு சாபங்கள் குறையும் என்று தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறது. இன்றைய தினம் நமக்கு அஷ்டபதியில் 14-15 பாராயணம் தான் முடிஞ்சது. நாராயணியம் பாராயணம் முடிஞ்சது. இன்றையிலிருந்து சரியாக 8ஆம் நாள் புதன்கிழமை காலையில் உஷ காலத்தில் 4:45 மணியிலிருந்து 5:45 மணிக்குள் கணபதி ஹோமம், நவகிரகமும், வாஸ்து ஹோமம் முதலானவைகள் நடைபெறும். அதை தொடர்ந்து நவராத்திரி பூஜை, கடஸ்தாபனம், மங்களார்த்தனம் நடைபெற இருக்கிறது. இந்த நவராத்திரி 59வது பூஜை. அடுத்த வருஷம் 60. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான சந்தர்ப்பங்கள், அசந்தர்ப்பங்களில் நாம் இந்த பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த நவராத்திரி 9 நாள், அமாவாசையோடு சேர்த்து 10 நாள், தசமியோடு சேர்த்து 11 நாள், ஏகாதசி இன்னைக்கு விசர்ஜனம். பரமாச்சாரியர்களுடைய பரிபூர்ண கிருபை இருந்தால் மட்டுமே நடக்கும். அவருடைய கிருபை, அவருடைய அனுகிரகம். இந்த பூஜை அவருடைய உத்தரவுனால நாம் செய்கிறோம் அப்படின்னா கூட இதில் இருக்கின்ற மந்திரலோபம், கிரியாலோபம், திரவியோலோபம், இதில் இருக்கின்ற மடி குறைச்சல், இது எல்லையும் தாண்டி இந்த ஒரு 12 நாள் நாம் பூஜை செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பரமாச்சாரியர்களுடைய ஒரு அனுகிரகம், அவருடைய ஒரு தீட்சண்யமான ஒரு வழிபாட்டு முறை. இன்றைய தினம் மத்தியாஷ்டமி. இந்த மாலைபட்சத்தினுடைய நடுநாள். இன்றைய தினம் புதன்கிழமை. இன்றைய தினம் யார் யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயில் அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு நல்லெண்ணெயில், ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக போயிடுது. 5 எண்ணங்கிறான், 8 எண்ணங்கிறான். சார், எனக்கு கூட்டுக்கிற தொகை 7 சாதனம். ஹரிகேசனூர் வெங்கட்ராமையர் கூட சொன்னார், இந்த நியூமராலஜி, நேமாலஜி இது மாதிரியான ஒரு சுபத்தமான ஒரு
கணக்கீட்டு முறை இருப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு சொன்னார். வாஸ்தவம், நான் இல்லைன்னு சொல்ல. சார், என் பேர் சுவாமிநாதன், SWAMINATHA. என்னுடைய நட்பு வட்டத்தில் 4396 பேர் இருக்கிறார்கள். போன நவராத்திரியிலேருந்து இன்றைய பரியந்தம் 900 கோயிலில் சங்கல்பம் பண்ணியிருக்கேன். 900 கோயிலில் பூஜை பண்ணியிருக்கேன். சங்கல்பம் பண்ணியிருக்கேன், பூஜை பண்ணியிருக்கேன், சங்கல்பம் பண்ணியிருக்கேன், அஷ்டம் வந்து அர்ச்சனை பண்ணியிருக்கேன், அபிஷேகம் பண்ணியிருக்கேன், வஸ்திரம் சாத்தி. எந்த கோயில்லையும் அந்த பட்டரோ அந்த சிவாச்சாரியரோ இல்லை நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ பேர் சுவாமிநாதன் கூப்பிட்டதே கிடையாது, கூப்பிடுறதும் கிடையாது. சங்கல்பம் பண்ணும்போது கூட பூர்வகல்கன்னி நட்சத்திரம் சுவாமிநாதன் எல்லாரும் அப்படிதான். நான் இப்போ எனக்கு நான் நாளைக்கு ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறேன், ஒருத்தர் சுவாமிநாதன்னா நான் சுவாமிநாதன் சங்கல்பம் பண்ணுவேன்னா கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், சுவாமிநாதன் அதனுடைய கூட்டுத்தொகை ஏதோ ஒரு 72ன்னு வச்சுக்கோ. அது எனக்கு பலன் கொடுக்கும், நல்லது கொடுக்கட்டும், உங்களுடைய கணக்கு சரியாகவே இருக்கட்டும், நான் அதற்கு கொடுக்க போல. எத்தனை பேர் அதை உபயோகப்படுத்துகிறார்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். பிரயோகம் தானே முக்கியம். சார், நான் ஒரு நல்ல பேனா வச்சுருக்கேன் சார், 60 வருஷமாக அதை நான் சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் சார். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் இட்? பேனான்னு எழுதணும். ஒரு உபகரணம், ஒரு சின்னதாக ஒரு கத்தி நறுக்கணும் சார். கத்தி அது நான் சுவாமி ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கேன் சார். உபயோகப்படுத்தப்படாமல் இருக்கின்ற எந்த ஒரு சொத்தும் நீ அபகரிப்பதற்கு சமமானது என்று ரிக்வேதம் சொல்கிறது. இப்போ நம்ம எவ்வளோ பணம் வச்சுருக்கோம், யாருக்குமே கொடுக்காம தலைமாற்றம் வச்சு படுத்துருக்கோம். இதுதான் என்ன அர்த்தம்? இவ்வளோ சொத்து திருடி வச்சுருக்கோமோ. அதனால்தான் தர்ம ரட்சகா. நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு தர்ம சிந்தனையோடு தர்மம் செய்ய வேண்டும் என்று அதனால் சொல்லப்பட்டது. இந்த நவராத்திரி நம்முடைய கிரகத்தில் நடைபெற இருக்கிறது. 6ஆம் தேதி நவகன்னிகா பூஜை. தினமும் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், சௌந்தரலகரி ஒரு 10 ஸ்லோக பாராயணம், சுந்தரகாண்ட பாராயணம், தேவி மகாத்மியம் பாராயணம், அதுக்கப்புறம் சகஸ்ரநாம அர்ச்சனை, தினமும் ஒரு 1000 ஆவர்த்தி, ஆஜ்யம், மூலிகைகள், அவல் பொறி, அன்னம் முதலானவைகளால் ஹோமம் நடைபெற இருக்கிறது. கொஞ்சம் கிரகம் கொஞ்சம் சின்னது தான், இருந்தாலும் நம்முடைய நட்டு வட்டத்தில் இருக்கிற அனைவரும் இந்த நவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல லலிதா பரமேஸ்வரியினுடைய கிருபைக்கு பாத்திரராகும்படியும் மகா பெரியவாளுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். ராமராம். அஷே அஸ்வதே அக்ரதயவதஸ்யோ பத்ரநாதே சதஞாததஸ்யாந்திராயதன்யகிருவேவதஸ்யோ பத்ரநாதே வியாசம்பத்சேனாரூபாதஞாததேஷாம் நிகிம் சமனேவதஸ்யா பத்ரன்ன விதேவதஸ்யோ பத்ர ஆஷாரூபாதஞாததேஷாந்திராயதன்ய கிருபே அகரம் சபிதேவதஸ்யாந்திராயதன்ய கிருபேவதஞாததஸ்யாக மஷ்பதேவதஸ்யோ ஹரி ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம்
कन्नडजनं दयेत् सर्वगुणोपसन्ति ओम नमो वाता समस्त दुर्वचत्वर शिवमेश्वर पिचेतम सुबह सपने मुहूर्ते ब्रह्मणादिव्राते सेदुरा कल्पे वैव सुधा मन्वंतरे अष्टादिमलि में जम्बूदि पे पादवर्ष बलकंज मलव दक्षिणे पाते दंडकारिण्ये सगाप्ते अस्मिन्नोत्तमाने अवगारिके शान्तमाने न प्रभवति शशि संवत्सरा नामस्ये क्रोधनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ कन्यामासे कृष्णपक्षे अष्टम्यां शुभदितौ सौम्यमासरक्ताजां आरुद्रानक्षत्ररक्ताजां शुभनक्षत्रशुभयोगशुभगन् एवङ्गनविशेषणवशिष्टाजामस्यां शिवस्वगोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्र सिंहरासौ जातस्य स्वामिनाथशर्मन् उत्तरफल्गुनी नक्षत्र कन्यारासौ जातस्य सुब्रह्मण्यं नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य चित्रा नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य हिन्दुसुब्रह्मण्यं नामधेयस्य शविष्ठा नक्षत्र मकररासौ जातस्य राजशेखरं नामधेयस्य पुनरुसु नक्षत्र मिथुनरासौ जातस्य कोकिलवाणी नामधेयस्य कृत्या नक्षत्र ऋषभरासौ जातस्य पौनराज नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य मणिमेखला नामधेयस्य मृगशीला नक्षत्र मिथुनरासौ जातस्य बालमुरुगन् नामधेयस्य स्वाति नक्षत्र तुलारासौ जातस्य बालमुरली नामधेयस्य पुष्यनक्षत्र कटारासौ जातस्य धनलक्ष्मी नामधेयस्य पूर्वाषाढा नक्षत्र धनसुरासौ जातस्य कलस्य रसि नामधेयस्य पुष्यनक्षत्र कटारासौ जातस्य हेमा नामधेयस्य अश्वस्य यजमानस्य शोधन्यात्रायधन्य कृपेवदस्यो भद्रन्नादि या संवत्सेना रूपाधन्यादेशान्द्रायधन्य कृपेवदस्यो भद्र आद्राप्रदस्यान्द्रायधन्य कृपेवदस्याः माध्याष्टमी पुण्यकाले एकेदशस्य आहारं शुद्धसंवत्संवत्समिदेवदस्याः इष्टदेवता कुलदेवता पारम्पर्य देवता सिद्धतम् आशौ सविदेवदस्यान्द्रादावदन्यादपिदोवदस्या आक्रन्नपिदेवदस्यान्द्रायधन्य कृपे हरि